அன்பான வணக்கங்கள், பணிவான நமஸ்காரங்கள். தண்டபாணி பேசுகிறேன். நேத்தி நேத்தி போட்ட பதிவுக்கு நெறைய கமெண்ட்ஸ், நெறைய ரெஸ்பான்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தைரியலட்சுமின்ற பேர் நெறைய பேர் வைக்கல, அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தங்க போட்டிருக்காங்க, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க அவங்களுடைய மருமகள தைரியலட்சுமி அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா தைரியலட்சுமின்ற பேர் இல்ல. இருந்தாலும் அவங்களுடைய தைரியத்த பாராட்டி, அவங்களுடைய துணிச்சல பாராட்டி, தைரியலட்சுமின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. சந்தோஷம். அடுத்து இன்னொருத்தவங்க ஏன் தைரியலட்சுமின்னு இல்ல? நெறைய பேர் வீரலட்சுமின்னு பேர் வச்சிருக்காங்களே! அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது அது ரொம்ப சந்தோஷம். அந்த அந்த தைரியலட்சுமிக்கும், வீரலட்சுமிக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ட பத்தி நம்ம பேசியிருந்தோம். ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்குறது தப்பா? நிச்சயமா தப்பில்ல. அது என்ன குடுக்குறோம் அப்படின்றது தான் விஷயம். இப்போ இத போல பண்டிகைகள் ஒரு கொண்டாட்டத்த தருது. ஒரு சந்தோஷத்த தருது. அதுக்கெல்லாம் மேல பக்திய தருது. அதுக்கும் மேல நெறைய பேருக்கு வேலை வாய்ப்ப தருது. வாழ்வாதாரத்த தருது. நெறைய கைவினை கலைஞர்கள், நெறைய நெறைய தொழிலாளர்கள், பூ விக்கிறவங்கலேருந்து, பழம் விக்கிறவங்கலேருந்து, இதேபோல கைவினை கலைஞர்கள், கைவினை பொருட்கள் விக்கிறவங்கலேருந்து எல்லாருக்கும் இது மாரி பண்டிகைகள் ஒரு வாழ்வாதாரத்த தருது. நீங்க ஆயுத பூஜைக்கெல்லாம் கோயம்பேடு பக்கம் போனீங்கன்னா போகவே முடியாது. எங்க பார்த்தாலும் ஒரே வாழ மரமா, வாழைக்கண்ணா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய வியாபாரம் தான். பெரிய பொருளாதார அ வளர்ச்சி பொருளாதாரத்த அ பெரிய ஒரு சுழற்சி. ரொம்ப மணி ச பணம் ஃப்ளோ அது மாரிலாம் இந்த அதெல்லாம் நான் எதுவும் தப்பு சொல்லல. ஆனா, நம்ம ஒருத்தருக்கு குடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட் ஒரு பரிசு, அவங்களுக்கு அது முழுசா உபயோகப்படுற மாரி இருக்கணும். அதுவும் இந்த சரஸ்வதி பூஜை அந்த அதும்போது, நம்ம குடுக்குறது நல்ல பரிசா இருக்கணும். அவங்களுக்கு உபயோகரமான பரிசா இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், நெறைய பேர்கிட்ட நான் தயவுசெய்து சரஸ்வதி பூஜையில நல்ல நல்ல புத்தகங்கள குடுங்க. சின்ன சின்ன புத்தகம்லாம் அருமையான புத்தகம்லாம் இருக்கு. அத மாரி குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷன் குடுக்குறேன். அது நெறைய பேர் புத்தகத்தலாம் யார் வாங்கி படிக்கிறாங்க இப்போ? அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் சொல்றாங்க. அதுதான் நீங்க தவறான விஷயம். நெறைய பேர் படிக்கிறவங்க இருக்காங்க. நெறைய புத்தகங்கள் இருக்கு. இந்த சரஸ்வதி அந்தாதி இருக்கு. அது மாரி பாரதியார் புத்தகங்கள் இருக்கு. திருக்குறள் புக் இருக்கு. அது மாரி புத்தகம்லாம் குடுத்தீங்கன்னா, நெறைய பேர் படிப்பாங்க. அது புத்தகங்கள் குறிப்பா இந்த சரஸ்வதி பூஜைக்கு குடுக்கக்கூடிய பரிசு, ஒரு புத்தகமா இருந்தா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். நான் அது மாரி தான் குடுக்குறேன். சரி. அடுத்து நீங்கலாம் ஒரு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு நம்ம சரஸ்வதிய பத்தி எ பாட்டு கேட்க போறோம். நீங்கலாம் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. "சரஸ்வதி தேவி தயாபரி, சங்கீத தாயே நீ ஆதரி" அப்படின்னு ஒரு பாட்டு. சரஸ்வதி தேவி தயாபரி, சங்கீத தாயே நீ ஆதரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடியிருக்கேன். எதுவும் கிண்டல் பண்ணாதீங்க. அந்த பாட்டு நெறைய பேரு பாடி கேட்டுருக்கேன். ஆனா இப்ப அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யாராவது தெரிஞ்சா அந்த பாட்ட பாடி அனுப்புங்க. ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப இந்த பா இப்போ இப்ப இன்னைக்கு கேட்க போற பாடல் பாபநாசம் சிவனையா அவர்கள் எழுதின பாடல். சரஸ்வதிய பத்தி. அந்த பாட்ட கொஞ்சம் கேட்டு மகிழுங்க. அடுத்த
அடுத்த நாள் சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம். இன்னருள் ஒளி இல்லையானால், நின்னருள் ஒளி இல்லையானால், மன இருள் நீங்குமோ சகல கலை மாதே. நின்னருள் ஒளி இல்லையானால், மன இருள் நீங்குமோ சகல கலை மாதேவள் அன்னவாகினி, வெள்ளன்னவாகினி, வெள்ளன்னவாகினி, வெண்கமல மலர் வளரும் அன்னவாகினி, வெண்கமல மலர் வளரும் வாணி, வெள்ளை கலையணி புராணி அன்னவாகினி, வெண்கமல மலர் வளரும் வாணி, வெள்ளை கலையணி புராணி சரஸ்வதி தயநிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் வாரதி சரஸ்வதி. ஏ